சட்னி தான் நானு. சொல்ல அழகு தாயி. மதினி, இங்க என் வேலை முடிஞ்சிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி அவளை ஆத்துக்கு அனுப்பி வச்சுட்டேன். என் வேலை முடிஞ்சிருச்சு. இனிமே உங்க வேலை தான் பாக்கி. என்ன சொல்ற அழகு தாயி? அப்போ ஆத்து பக்கம் போயிட்டாலா என்ன? ஆமா மதினி, விட்டுருவேனா என்ன? நீங்க சொன்ன ஐடியாவை தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். 4 துணியை கொடுத்து போய் ஆத்துல துணி துவைச்சிட்டு வான்னு அனுப்பி விட்டுருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் எப்படி போனா? அதுவும் எந்த கேள்வியும் கேட்காம. அவ ஒரு கேள்வியும் கேட்கல. ஆனா அவ அப்பேங்காரன் தான் என்ன சும்மா விடல. என்ன சொல்ற? அவ அப்பாவா? ஆமா மதினி, அவ ஆத்துக்கு போனது அவ அப்பாவுக்கு தெரியும். என்ன சொல்ற அழகு தாயி? அவ ஆத்துக்கு போனது அவங்க அப்பாவுக்கு தெரியுமா? ஆமா மதினி, எனக்கு வேற வழி தெரியல. அவங்க அப்பா முன்னாடிதான் நான் அனுப்பியே வச்சிருக்கேன். ஐயோ, நம்ம மேல சந்தேகம் வந்துட்டா என்ன பண்றது? அதான் சமாளிக்க நீங்க இருக்கீங்களே, அப்புறம் என்ன? எதுவா இருந்தாலும் நீங்க பாத்துக்கோங்க. நான் இப்ப போனை வைக்கிறேன். அப்புறம் மதினி, சந்தேகம் வராம பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. அவ்வளவுதானே? நீ விடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் கூட அவளை ஆத்துக்கு அனுப்புறதுதான் கஷ்டம் நினைச்சேன். இப்ப பார்த்தா அதுதான் ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அழகு தாயி. நீ இப்ப போனை வை. அப்புறம் இத பத்தி யார்கிட்டயும் வளரி மட்டும் வச்சிடாத. சரிங்க மதினி, நான் வைக்கிறேன். மாணிக்கா, மாணிக்கா. அம்மா சொல்லுங்கம்மா. நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டு வந்துரு. சரிங்கம்மா. அப்புறம் ஒரு விஷயம், இத நாம தான் பண்ணோன்னு யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அவ ஆத்துல அடிச்சிட்டு போனதான் எல்லாத்துக்கும் தெரியணும். எனக்கு புரியுதுல? புரியுதுமா. நீங்க சொன்ன வேலைய பக்காவா முடிச்சிட்டு அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன். இப்படிலாம் பேசுறது பெருசு இல்ல, ஆனா செயல்முறையில காட்டணும். கண்டிப்பாமா. அடியே துளசி, உன் வாழ்க்கையில உனக்கு இன்னைக்கு தாண்டி கடைசி நாள். உன் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டா உனக்கு அடிப்பணிஞ்சு போவோன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல உன்னை சும்மா விடுவோன்னு தான் நினைச்சிட்டு இருக்கியா? இன்னையோட உன் கதை காலிடி. என் பையனுக்கு அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ரோஹிணிய கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா வாழ வைக்க போறேன். என் பிள்ளைங்க ரெண்டும் சந்தோஷமா இருக்கும். ஆனா நீ மண்ணுக்குள்ள போற. என்னது ஆத்துல இப்படி வெள்ளம் போயிட்டு இருக்கு? இதுல நான் எப்படி துணி துவைக்கிறது? அப்பா சொன்ன மாதிரி அதிக வெள்ளமா தான் போயிட்டு இருக்கு. நான் கூட கம்மியா தண்ணி போக வேகமா துவைச்சிட்டு வந்துடலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்னடானா இதுல இறங்க கூட முடியாது. துளசி, நீ மட்டும் இதுல இறங்கணும்னு வச்சுக்க, ஆத்தோட ஆத்தா அப்படியே அடிச்சிட்டு போயிடும். அப்புறம் ஓ எலும்பு கூட மிஞ்சாது. இப்போ என்ன பண்றது? அம்மா சொன்ன மாதிரி இந்த துளசி இங்கதான் நிக்கிறா. இவள யாருக்கும் தெரியாம இப்படியே தள்ளி விட்டுட்டு ஓடிடணும். அக்கம் பக்கத்துலயும் யாரும் இல்ல. இதுதான் நல்ல நேரமும் கூட. பேசாம பம்பு செட்டுக்கு போயிடலாமா? ஐயோ, அங்க போய் துவைச்சா சித்தி வைவாங்களே. இப்போ என்ன பண்றது? இந்த துணியை துவைக்காம வீட்டுக்கும் போக முடியாது. பாத்துக்கலாம், சித்தி என்ன வந்து பார்க்கவா போறாங்க. நம்ம போய் சைலண்டா பம்பு செட்ல துவைச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். அப்பாடி, நல்ல வேலையா அம்மா சொன்ன வேலைய செஞ்சு முடிச்சாச்சு. துளசி, இனிமே உனக்கு ஆயுசே கிடையாது. இப்படியே போ, எலும்பு கூட யாருக்கும் மிஞ்சாது. அப்பயும் பார்த்து அழுகிறதுக்கு எலும்பு கூட மிஞ்சாது. இதுக்கு மேல இங்கே நான் நின்றுட்டு இருந்தா அப்புறம் எனக்கு தான் ஆபத்து. இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். அம்மா, எதுக்காக இப்ப அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துட்டு இருக்கீங்க? உனக்கு தெரியாதா என்ன? எல்லாம் அந்த மாணிக்கத்தை எதிர்பார்த்து தான் நடந்துட்டு இருக்கேன். வேலையை முடிச்சானோ இல்லையோ ஒன்னும் தெரியல. எப்ப வருவானோ அதத்தான் எதிர்பார்த்து நடந்துட்டு இருக்கேன். வேலையை முடிச்சானா இல்ல வேற யாருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டானு யாருக்குடா தெரியும்? அம்மா, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. உங்களுக்கு பொறுமைன்ற எண்ணமே கிடையாது. அதான் அவளை போட்டு தலை சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? டேய் வாய மூடுறா. எதுக்கு இவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்க நீ? ஏமா, இது நம்ம தோட்டம் தானே, யாரும் இல்ல. அப்புறம் என்ன? யாரும் இல்லதான், அதுக்காக சத்தம் போட்டுலாம் பேசக்கூடாது. உனக்கு புரியுதா? சரி, புரியுது. இதோ மாணிக்க அண்ணனே வந்துட்டாங்க. என்ன மாணிக்கா, போன காரியம் என்ன ஆச்சு? அம்மா, போன காரியம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. என்னன்னு சொல்றீங்க? நிஜமாவா? மாணிக்கா, நீ சொல்றது? ஆமாமா, உண்மைதான். நான் போன வேலை சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு.
நீங்க இவ்வளவு சீக்கிரமா இந்த வேலையை முடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அம்மா கூட பயந்துட்டே இருந்தாங்க. எதுக்குமா பயப்படுறீங்க? அதான் உங்களுக்குன்னு என்ன வேணா செய்ய நான் இருக்கேனே. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேம்மா. டேய் டேய், கொஞ்சம் பொறுமை. சரிம்மா. எப்படி இவ்வளவு சீக்கிரம்? நீங்க சொன்ன மாதிரியே அந்த பிள்ளை வந்து ஆத்து பக்கத்துல இருக்க படித்துறையில நின்றுட்டு இருந்துச்சு. அப்படியே ஒரே புடிய புடிச்சு தள்ளி விட்டேன். சூப்பரா மாணிக்கம். எனக்கு இதை தவிர வேற என்ன வேணும்? டேய் கதிரு, இனிமே நமக்கு அவயம்சை இல்லடா. ஆமாமா, எனக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு. இனிமே நான் ரோகிணி கூட சந்தோஷமா இருப்பேன். ஆமா, பேசி வச்ச மாதிரி எனக்கும் ரோகிணிக்கு தான் கல்யாணம் நடக்கும். ஆமா கதிரு, போ போய் சந்தோஷமா இரு. இனிமே உனக்கு எந்த தொலையும் இல்ல. பாதகத்தி அவதான் சொத்தையும் எழுதி கொடுத்துட்டு உயிரையும் தியாகம் பண்ணிட்டு போயிட்டா. மகராசி போனவ அப்படியே போயிடணும். சரிம்மா, இது போய் நான் ரோகிணி கிட்ட சொல்றேன். அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. டேய் பாத்துடா, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. சரிம்மா, யாருக்கும் தெரியாத மாதிரியே சொல்லிக்கிறேன். என் பொண்ணு முகத்துல இன்னைக்குதான் உண்மையான சந்தோஷமே தெரியுது. மாணிக்கம், இந்தடா, இதுல 1 லட்சம் இருக்கு. ஐயோ அம்மா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். பரவாயில்ல, வாங்கிக்கடா. அம்மா, உங்ககிட்ட காசு பணத்தை எதிர்பார்த்து நான் எந்த வேலையும் செய்யல. நீங்க ஏற்கனவே எனக்கு நிறைய பண்ணிருக்கீங்க. அதுவே எனக்கு போதுமா. நீங்க பண்ணதுக்கு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணிருக்கேன். ஐயோ மாணிக்கம், பரவாயில்ல, வாங்கிக்கோ. நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு இது கூலி. அம்மா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். வாங்கிக்கோ மாணிக்கம், உன் பிள்ளைங்களுக்கு வேணும்ன்றத வாங்கி கொடு. அம்மா, வாங்கிக்கோடா. சரிம்மா, உங்க விருப்பத்துக்காகத்தான் இதை நான் வாங்கியிருக்கேன். பத்தலனா இன்னும் கேளுடா, எவ்வளவு வேணா உனக்கு தரலாம். என் பிள்ளையோட வாழ்க்கையவே நீ காப்பாத்தி கொடுத்துருக்க. இதோட அந்த சனியனோட தொல்லை ஒளிஞ்சுது. அப்புறம் அம்மா, நான் தலைமறைவா எதுவும் இருக்கணுமா? என்னடா இப்படி கேக்குற? நீ தள்ளி விட்டதை யாராவது பார்த்தாங்களா என்ன? இல்லம்மா, யாரும் பார்க்கல. இருந்தாலும் அப்பனா ஒரு பிரச்சனையும் இல்லடா. நீயே ஊருக்குள்ள போய் தண்டோரா போட்டுரு. முக்கியமா அவ அப்பங்கிட்ட சொல்லிரு. சரிம்மா, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அப்படின்னாதான் என் மேல யாருக்கும் சந்தேகம் வராது. அப்புறம் இன்னொரு விஷயம், வாயை திறந்து உன் பொண்டாட்டிட்ட கூட இந்த விஷயத்த நீ சொல்லக்கூடாது. சரிம்மா, நீங்க சொல்லி நான் எதையாவது கேட்காம இருந்திருப்பேனா என்ன? போ. சரிங்கம்மா, நான் வரேன். பாடி, என்னையோட என் பிள்ளையோட வாழ்க்கையில இருந்த பீடை ஒளிஞ்சுது. சொல்லு விஷ்ணு. என்ன, அப்பாவோட முகமே சரியில்லை. என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா என்ன? ஏன் உங்க முகமே சரியில்லை? என்னப்பா, என்னாச்சு? டே விஷ்ணு, நான் என்னன்றா சொல்றது? இந்த சொத்தை எழுதி வாங்கினதுல இருந்து உன் அம்மாக்காரியோட நடவடிக்கையும் சரி, உன் அண்ணன்காரனோட நடவடிக்கையும் சரி, எதுவுமே சரியில்லடா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, 2 பேரும் சேர்ந்து ஏதோ கூடி கூடி குசு குசுன்னு பேசிட்டே இருக்காங்கடா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா, இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தானே. எப்படியும் இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு துளசிய கலட்டி விடலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதனால கூட நின்று குசு குசுன்னு பேசிட்டு இருப்பாங்கப்பா. அப்படி மட்டும் ஏதாவது நடக்கட்டும். அப்புறம் இந்த விஷ்ணு யாருன்னு உன் மூத்த பையனுக்கும் உன் பொண்டாட்டிக்கும் தெரியும். விஷ்ணு, கொஞ்சம் பொறுமையா இருடா. எனக்கு என்னமோ அந்த பிள்ளைய கலட்டி விடுறதுக்கு பிளான் பண்ற மாதிரி தெரியல. வேற என்னமோ மாதிரி தெரியுதுடா. வேற என்னமோ மாதிரினா என்னப்பா சொல்ல வர்றீங்க? எனக்கு பயமா இருக்குடா. உன் அண்ணனும் உன் அம்மா காரியம் சேர்ந்து அந்த பிள்ளைய ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு பயப்படுறீங்களாப்பா? ஆமா விஷ்ணு, அவங்க நடவடிக்கையெல்லாம் அப்படித்தான் இருக்கு. என்னடா நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க? அப்பா, இவங்க 2 பேத்துக்கும் அந்த அளவுக்கு எல்லாம் தைரியம் கிடையாதுப்பா. அந்த பொண்ணை கலட்டி விடலான்னு வேணா முடிவு பண்ணுவாங்களே தவிர அந்த பிள்ளைய போட்டு தள்ளுறதுக்கெல்லாம் இவங்களுக்கு தைரியம் கிடையாது. இல்லடா விஷ்ணு, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. உன் அம்மா காசு பணத்துக்காக, அதுவும் சொத்துக்காக என்ன வேணா பண்ணுவா. அது உனக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான்டா தெரியும். என்னப்பா சொல்றீங்க? ஆமா விஷ்ணு, அவ கூட நான் 26 வருஷமா குப்பை கொட்டியிருக்கேன். அவ என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. உன் அம்மா கறி சரியான சொத்து போய் பிடிச்சவடா. அதனாலதான் அவ்வளவு சொத்து இருக்க பொண்ணா பார்த்து வளைச்சு போட்டு, அதுவும் நடிச்சு அந்த பொண்ணுகிட்ட இருந்து சொத்தெல்லாம் எழுதி வாங்கியிருக்காங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சேப்பா. அப்புறம் என்ன, பயப்படாம இருங்க. இவங்க அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் நான் சும்மா விட்டுவேனா என்ன? துளசிக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும். கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு பின்னாடியும் சரி, இவங்க மட்டும்
துளசிய கொடுமைப்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு, அடுத்த நிமிஷமே அம்மாவும் பிள்ளையும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்பாங்க. ஐயா ஐயா என்னாச்சு வேலண்ணே? ஐயா, அந்த பிள்ளை துளசியில. சொல்லுங்க வேலண்ணே, என்னாச்சு? ஐயா, அந்த பிள்ளை ஆத்துல அடிச்சுட்டு போயிருச்சாங்க ஐயா. என்ன மணிக்க சொல்ற? இருக்காது, அது ஏன் பண்ண இருக்காது, ஏன் பண்ணா இருக்கவே இருக்காது. ஐயோ ஐயா, நான் என் 2 கண்ணால பார்த்தேன், ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? துளசி பாப்பாவை காப்பாத்தணும்னு நான் எவ்வளவோ முயற்சி கூட பண்ணினேன், ஆனா என்னால முடியலங்க ஐயா. இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன் ஐயா. புரிஞ்சுக்கோங்க, உங்க பொண்ணு ஆத்தோட அடிச்சுட்டு போயிருச்சு. நான் தான் சொல்றேனே, எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா என்னால முடியல. உங்க பொண்ணோட போதாத நேரம் ஆத்துல வெள்ளம் போனதுனால டேம் வேற திறந்து விட்டுட்டாங்க. அந்த தண்ணியோட சேர்த்து உங்க பொண்ணு அடிச்சுட்டு போயிருச்சு. எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கே புரியலைங்க ஐயா. என்னால முடிஞ்சிருந்தா உங்க பொண்ணை நான் கண்டிப்பா காப்பாத்திருப்பேன். ஐயோ ஐயோ ஐயோ, அப்பவே சொன்னேனே, போகாதம்மா போகாதம்மான்னு. என்னங்க என்னாச்சு? எல்லாமே ஒன்னால தாண்டி. பாவி பாவி படுபாவி, எல்லாமே எல்லாமே ஒன்னாலதான். ஐயா ஐயா, அடிக்காதீங்க ஐயா. நான் என்னங்க பண்ணேன்? என்னாச்சு முத? மாணிக்கா, என்னாச்சு? அம்மா, துளசி பாப்பா ஆத்துல அடிச்சுட்டு போயிருச்சு. என்ன சொல்றீங்க? ஆத்துல? நடிக்காதடி நடிக்காதடி, நான் சொல்ல கேட்காம அவளை துணி துவைக்க ஆத்துக்கு அனுப்பினேல, இப்ப பாரு என் பொண்ணு என் பொண்ணு. ஐயா ஐயா ஐயா, போச்சு, எல்லாம் போச்சு. என்னடி நடிக்கிறியா? சொல்ல கேட்காம என் பிள்ளைய அனுப்பி வச்சுட்டு இப்போ நாடகம் ஆடுற. எல்லாம் எல்லாம் ஒன்னால தாண்டி. நீ மட்டும் என் பிள்ளைய ஆத்துக்கு அனுப்பாம இருந்தா. ஐயோ ஐயா, அடிக்காதீங்க, விடுங்க விடுங்க ஐயா. அடிங்க, நல்லா அடிங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்ன அடிங்க, அடிச்சு கொள்ளுங்க. எத்தனை நாள் இப்பெல்லாம் கனவு வந்துட்டு இருந்த என் பிள்ளைய கொல்லணும். ஐயா, பேசுனது போதும், வாங்க ஆத்து பக்கம் போய் ஏதாவது பாப்போம். கடவுளே, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது, என் பிள்ளை நல்லா இருக்கணும். ஐயா வாங்க போ. என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்புறம் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். போயா போ. அங்க என்ன உன் பொண்ணை பார்க்க போறியா? ஆத்துல போன வெள்ளத்துக்கு அவ எலும்பு துண்டு கூட மிஞ்சாது. அம்மா ரோகிணி, அம்மா எல்லாத்தையும் நினைச்சது மாதிரி நடத்திட்டீங்க போல. ஆமா ரோகிணி, உன் அம்மாவும் மாமியாரும் என்ன சாதாரண ஆளு நினைச்சியா? ஆமா, உனக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? கதிர் மாமா தான் வந்து சொன்னாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா ரோகிணி, இதோட உன்னை பிடிச்ச பிடையெல்லாம் ஆத்தோட ஆத்தா போயிருச்சு. இனிமே உனக்கும் கதிருக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 பேருக்கும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைப்போம். ஐயோ அம்மா, அப்படியே உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. எனக்கு அவகிட்ட இருந்து பாதி சொத்தையும் வாங்கி கொடுத்து அவ வாழ்க்கையும் எனக்காக புடுங்கி கொடுத்துட்டீங்களேம்மா. நீ உண்மையிலே சூப்பர்மா. எனக்கு இப்படி ஒரு அம்மா கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. சொத்துக்கு சொத்தும் கிடைச்சிருச்சு, உனக்கு நல்ல வாழ்க்கையும் கிடைச்சிருச்சு. ஆனா என்ன, உன் அப்பேங்காரன் தான் 2-3 அடி அடிச்சுட்டாரு. போனா போது, உனக்காக இத கூட வாங்க மாட்டேனா என்ன? சூப்பர்மா, நீயா அத்தையும் போட்ட மாதிரியே உங்க பிளான சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிட்டீங்கல்ல. ஆமா ரோகிணி, அதை நினைச்சாலும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் சூப்பர்மா, யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி எல்லாத்தையும் கச்சிதமா நடத்தி முடிச்சிட்டீங்களே. இதுக்கெல்லாம் காரணம் உன் அத்தாக்காரி தாண்டி. இந்த பிளான போட்டதெல்லாம் உன் அத்தாக்காரி தான். என்னம்மா சொல்ற? அத்தையா? சூப்பர்மா, அத்தை எங்களுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி அவளை கொல்ற அளவுக்கு போயிருக்காங்க பாத்தியா? அத்தைய நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குமா. அப்படி மட்டும் தப்பா இட போட்டுறாத ரோகிணி. உன் அத்தைக்காரி நினைச்சது நடக்கணுன்றதுக்காக என்ன வேணா செய்ய துணிஞ்சவ. அவகிட்ட மட்டும் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்னம்மா சொல்ற? ஆமா ரோகிணி, இப்போதைக்கு வேணா உன் அத்தைக்காரிய நினைச்சு சந்தோஷப்படலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளவு மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை உனக்கு வராதா என்ன? அத நல்லா யோசிச்சுக்க. இப்போ என்னதான் சொல்ல வர? நான் என்னதான் பண்ணணும்? அப்ப கதிர் மாமாவை கல்யாணம் பண்ண வேணான்னு சொல்றியா? சேச்சா, நான் அப்படிலாம் சொல்லலடி. மீதி சொத்து நமக்கு கிடைக்கணும்னா மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். அப்புறம் என்னதான் சொல்ல வர? பாருடி, இப்போ இருந்து மாப்பிள்ளைய எப்படியாவது உன் பக்கம் இழுக்கிறதுக்கு வழிய பாரு, புரியுதா? நமக்கு தான் பாதி சொத்து கிடைச்சிருச்சு, யார் எக்கெடுக்கட்டு பண்ண நமக்கு என்னன்னு மட்டும் நினைக்காத. மீதி சொத்தும் நமக்கு கிடைக்கணும். அத்தைக்காரி இந்த சொத்து கிடைக்கணுன்றதுக்காக என்ன வேணா பண்ணுவா.
ஆனா அத நம்ம பண்ணவே விடக்கூடாது. இதுக்கு பகட கை மாப்பிள்ளை மட்டும்தான். எப்படியாவது மாப்பிள்ளைய மட்டும் உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் எல்லாம் நம்ம ராஜ்யம் தான். அவ்வளவுதானே. நமக்கு தொல்லையா இருந்த துளசியவே போட்டு தள்ளியாச்சு. மாமாவை என் கைக்குள்ள போடுறது அவ்வளவு என்ன பெரிய விஷயமா என்ன? என் புள்ளனா என் புள்ள தாண்டி. அப்புறம் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம பாத்துக்க ரோகிணி. இது மட்டும் ஊருக்குள்ள வேற யாருக்காவது தெரிஞ்சுச்சு அப்புறம் நம்ம நிலைமை அவ்வளவுதான். புரியுதுமா? இத யாருக்கும் தெரியாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஹாய் சிலக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,